ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிள் எம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த கிளாஸில் வந்து நம்ம ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபேன் ஸ்ட்ரோக் எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் லோடிங்க்காக ஒயிட் கலரும் டிப்பிங்க்காக ரெட் கலரும் நான் எடுத்துருக்கிறேன். இல்லை ஒயிட் கலரை ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு ப்ரஷ் ஃபுல்லாக ரெட்டை வந்து முனையில் மட்டும் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ரவுண்ட் ப்ரஷ்ஷை 90 டிகிரியில் வச்சு கொஞ்சம் இப்படி அசைச்சிட்டு லைட்டாக மேலே போய் இப்படி கீழே வரணும். இது பார்க்குறதுக்கு ஒரு செம்பருத்தியோட பெட்டல் மாதிரி இது இருக்கும். இதை யூஸ் பண்ணி நம்ம செம்பருத்தி ஃப்ளவர்லாம் கூட ஒன் ஸ்ட்ரோக் மெத்தடில் நம்ம வந்து போடலாம். ப்ரஷ்ஷை வந்து 90 டிகிரியில் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அப்புறம் லைட்டாக ஷேக் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி ஷேக் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே போய் இப்படி கீழே வாங்க. ஓகே, இது யூஸ் பண்ணியே நம்ம ஃப்ளவர்ஸை வந்து மேக் பண்ணலாம். நம்ம சேனலில் ஆரி கிளாஸஸ், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸஸ் நம்ம எடுத்துகிட்ருக்குறோம். கிளாஸ் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை நான் டீட்டெயில்ஸ்லாம் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற குரூப் லிங்க்கெல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். வீட்டில் இருந்தே ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்லி நமக்கு பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். இது 3 மந்த் கோர்ஸு, சர்டிஃபிகேட்டும் இருக்குது. மிஸ் பண்ணிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக கேப் விட்டு பெட்டல்ஸை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நான் ப்ரஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணுறேன்றதை கவனமாக பாருங்கள். நம்ம ஒரு ஆர்ட்டை கற்றுக்கிறதுக்கு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியமாக இருக்காது. ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே அதை வந்து நம்ம ஈஸியாக கற்றுக்கலாம். நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணுறோம், எப்படி அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போதே நீங்கள் வந்து அந்த ஆர்ட்டை ஈஸியாக கற்றுக்க முடியும். உங்களுக்கு ஜஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். ஆரி கற்றுக்கணும், அப்புறம் ஃபேப்ரிக் பெயிண்ட், இந்த 2 கற்றுக்கிட்டாலே போதும். நீங்கள் ப்ளவுஸை அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி, ப்ளவுஸாக இருக்கட்டும், குர்தாவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தட்ஸில் இந்த ஆர்ட்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக உங்களுக்கு நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ் லெவலில் கூட இதை நீங்கள் கொண்டு போக முடியும். வீட்டில் மேரேஜ்க்கு அப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு எதுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியாது. ஸோ வீட்டில் இருந்தே நம்ம ஒரு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட்டும் நம்ம வாங்கி வச்சுக்கிறது எவ்வளோ பெஸ்ட்டு வந்து தெரியுமா? அதனால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும்போது மிஸ் பண்ணிடாமல் உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் என்னெல்லாம் பண்ணுறனோ அதை கரெக்டாக அப்படியே பார்த்து குரூப்பில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பண்ணி அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. மிஸ்டேக்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது தான் அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் நான் சொல்ல முடியும். அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒரு கிளாஸஸையும் மிஸ் பண்ணிடாமல் பார்த்து கவனமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து க்ரீன் பெயிண்ட் யூஸ் பண்ணி அதுக்கு லீவ்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டெம்மு இதெல்லாம் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணலாம்.
கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கிளாஸ் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணினாலும் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். டவுட் இருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். இல்லை கிளாஸ் குரூப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஒர்க்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிவிட்டு அதை ஆல்பமாக மேக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.